அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்தியா சிமெண்ட்ஸ்னுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீனிவாசன் ஐயர் அவர்கள். இவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் தலைவர். சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய ஓனரே ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான். ஸோ இத்தனை நாளாக இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அதன் மூலமாக தான் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறாரு. இந்தியா சிமெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்ப மேஜரான ஒரு ஸ்பான்சர். ஆனால் இப்போ அந்த இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸை ஆதித்ய பிர்லா குழுமம் வாங்குறாங்க. அதனால இந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்தியா சிமெண்ட்ஸ்னுடைய தலைமை பொறுப்புல இருந்தோம், மொத்தமா அந்த நிறுவனத்தில இருந்தே அவர் வெளியேற்ற போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவுது. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாதிப்பு வருமோ, முக்கியமா MS தோனி அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வருமோ அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா சிமெண்ட்ஸ் சென்னையை ஹெட் ஆஃபீஸாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி. இது இந்தியாவிலேயே 9வது மிகப்பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி. வர்த்தகத்திலையும் 9வது இடத்துல இந்த நிறுவனம் இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு சிமெண்ட் சாம்ராஜ்யமே அவங்க தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தற்போதைய தலைமையில் இருந்து இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறவர் தான் ஸ்ரீனிவாசன். இவர் இதற்கு முன்னாடி ICC மற்றும் BCCI உடைய தலைவராக இருந்தார். அதன் பின்னாடி நிறைய பெட்டிங்ல எல்லாமே அவர் ஈடுபட்டார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டு அந்த பொறுப்பில் இருந்து அவரை வெளியேற்றுறாங்க. அதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 வருஷம் பேனாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்னையை இப்போ ஓன் பண்ணி அந்த டீமை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். 1946 SNN சங்கரலிங்க ஐயர் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்தியன் சிமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனம். அவர் தான் தலைவராக இருந்தார். முதல்ல தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாளையுத்து அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த ஃபேக்டரியை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதன் பின்னாடி படிப்படியாக பல இடங்களில் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இந்த SNN ஐயர் அப்படின்ற அந்த சங்கரலிங்க ஐயர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஸ்ரீனிவாசன் கிட்ட இந்த நிறுவனம் எப்படி வந்துச்சு, இவர் யார் அப்படின்னா அந்த நிறுவனத்திலேயே வேலை செஞ்ச ஒரு நபருடைய மகன் தான் ஸ்ரீனிவாசன். அவர்கிட்ட இந்த நிறுவனம் எப்படி சிக்கிச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1949 தான் திருநெல்வேலியில் முதல்ல தாளையுத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்தியா சிமெண்ட்ஸ் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்ற இந்த 3 ஸ்டேட்லேயுமே 7 பெரிய கம்பெனிஸை இவங்க இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனை பிடிக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி, சிமெண்ட் கம்பெனியாக இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் உருமாறுது. இந்தியா சிமெண்ட்ஸ் கீழே என்னென்னலாம் சிமெண்ட் பிராண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சிமெண்ட், கோரமண்டல் சிமெண்ட், அதுக்கப்புறமா ராசி கோல்டு சிமெண்ட் அப்படின்ற இந்த 3 பிராண்டுமே சவுத் இந்தியா முழுக்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது. ஸோ இதுதான் இங்கே எல்லாருமே பொதுவாக நீங்கள் எங்கே போனாலும் இந்த கோரமண்டல், இந்த சங்கர் சிமெண்ட்லாம் நம்ம நிறையவே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியா சிமெண்ட்ஸ். ஸோ ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சிமெண்ட் சாம்ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருந்தா இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு நிறைய அடிகள் மேல அடிகள் விழ ஆரம்பிக்குது சமீப காலமாகவே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிர்லா சிமெண்ட் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆதித்ய பிர்லா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய ஆட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிர்லா சிமெண்ட்னுடைய இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்குது, அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட். இது அவங்களுடைய இன்னொரு கம்பெனி. ஜூன் மாதத்தில் அல்ட்ராடெக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சிமெண்ட்ஸ்னுடைய கிட்டத்தட்ட 7 கோடி மதிப்பிலான ஸ்டாக்ஸை அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலை கொடுத்தே வாங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 262 ரூபாய் கிட்ட ஒரு ஸ்டாக்கையும் அவங்க வாங்கி இவ்வளோத்தையும் வாங்கிடுறாங்க. இது ஜூன் மாதத்தில் நடக்குது. இந்த ஸ்டாக்ஸை வாங்கினது மூலமாக இந்தியா சிமெண்ட்ஸ்னுடைய கிட்டத்தட்ட 22.72% ஓனர்ஷிப் அந்த ஸ்டாக்ஸை இவங்க வாங்கிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த கம்பெனியில் இவங்களும் ஒரு சின்ன பார்ட்டை ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ஜூலை 28 மறுபடியும் கொஞ்சம் ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. அதில் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே, அதாவது 10 கோடியே 13,91,231 ஸ்டாக்ஸை இவங்க 392 ரூபாய் ஒரு ஸ்டாக்ஸை கொடுத்து வாங்குறாங்க. இதன் மூலமாக இந்த ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு அவங்க செலவு பண்ணது கிட்டத்தட்ட 4000 கோடியா. துல்லியமாக சொல்ல போனால் 3954 கோடி கொடுத்து இந்த ஸ்டாக்ஸை நம்ம அல்ட்ராடெக் வாங்குது. இதையும் வாங்கினது மூலமா இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சிமெண்ட்ஸ்னுடைய 55% பங்குகளை யார் இப்போ வாங்கிடுறாங்க? ஆதித்ய பிர்லா கம்பெனி, அந்த குழுமம் வாங்கிட்டாங்க. இதன் மூலமா நிர்வாகமே இப்போ யார்கிட்ட போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராடெக் கையில் போயிருச்சு. இந்தியா சிமெண்ட்ஸ்னுடைய நிர்வாகம் என்பது இப்போ ஆதித்ய பிர்லா கையில் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா சிமெண்ட்ஸ்னுடைய நிறுவன தலைவராக இருந்த ஸ்ரீனிவாசனால இனிமே தொடர முடியாது. அவர் அந்த
அந்த நிர்வாகத்தில் இருந்தும் அந்த தலைமை பொறுப்பில் இருந்துமே வந்து அல்ட்ராடெக்கும் ஆதித்யா பிர்லாவும் தூக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. ஸோ இவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய ஓனராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ், இந்த சிமெண்ட், இந்த கனிம வளங்கள்லாம் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து விற்கிறவங்க, ஏற்றுமதி செய்கிறவங்க, இப்படி ஏகப்பட்ட ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த தலைவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான். ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் தான் வந்து எல்லாத்தையும் ஓன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் கைமாறல, முழுமையாக கைமாறப்படவில்லை. அது வரைக்கும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த தலைமை பொறுப்பில் இருப்பார். என்னைக்கு வந்து 100% ஸ்டாக்ஸ் வந்து இங்கே கைமாறுதோ, அதாவது இந்த 55% என்னைக்கு வந்து ஆதித்யா பிர்லா கையில் வந்து கைமாறுதோ அப்போ ஸ்ரீனிவாசன் அவர்கள் பதவி விலகுவார். அவரை இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரியில் இருந்தே வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இதனால் சிஎஸ்கேக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து சிஎஸ்கே உடைய ஒரு மெயின் ஸ்பான்சர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஸ்ரீனிவாசன் அதன் மூலமாக தான் வாங்கி வச்சிருந்தாரு. இப்போ அந்த விஷயங்கள் மாறும்போது இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரை வந்து சிஎஸ்கேவால் பயன்படுத்த முடியுமா? ஏன்னா அந்த கம்பெனிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் இதுக்கப்புறம் சம்மந்தமே கிடையாது. இதனால் சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஓனர்ஷிப் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஸ்ரீனிவாசன் இல்லைனா வேற ஆள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஒருவர் கையில் வந்து சென்னை வந்து மாறிச்சு அப்படின்னா டோனி அவர்களை டார்கெட் செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் ஐபிஎல் வரலாறுலேயே டோனி ஏஜுக்கு யாருமே விளையாடல. 43 வயசில் வந்து இப்போ டோனி அவர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை பற்றி சரியான தகவல்கள் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையும் டோனியின் மீது வைக்கக்கூடிய ஒரு பொதுவான பார்வை என்ன இருக்குது அப்படின்னா, டோனிக்கு வந்து வயசாயிருச்சு. 43 வயசாகக்கூடிய ஒரு நபரை இன்னும் ஏன் டீமில் வச்சுருக்காங்க? இந்த கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2024 முடிஞ்ச ஐபிஎல்ல சென்னை வந்து பிளே ஆஃப் கூட போகலை. அதுக்கு முன்னாடியே வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ டோனி அவர்கள் வந்து கேப்டன்ஷிப்பே வந்து என்ன பண்ணாருன்னா, ருத்ராஜ் கிட்ட சிஎஸ்கேவுக்காக டோனி அவர்கள் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி இதை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த தியாகங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கேப்டன்ஷிப்பை வந்து ருத்ராஜுக்கு விட்டு கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேயே வந்து அவருடைய சம்பளத்தை பாதியாக குறைச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவர் மீது தேவையில்லாத விமர்சனங்கள் வந்து வரதை அவர் விரும்பலை அப்படின்றதுனால அவருடைய சம்பளத்தை பாதியாக குறைச்சிக்கிட்டு அதை ஜடேஜாக்காக விட்டு கொடுத்துருந்தாராம். இப்போ மறுபடியும் வந்து இந்த வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது. அப்படிங்கிறதுனால டோனி அவர்கள் மறுபடியும் என்ன சிஎஸ்கேவுக்காக என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சம்பளத்தை இன்னும் பாதியாக குறைக்கிறாராம். ஆல்ரெடி பாதியாக குறைச்சிட்டாரு, இன்னமும் பாதியாக குறைச்சிக்கிட்டு அந்த காசின் மூலமாக இன்னும் வந்து வேற யாராச்சும் வீரர்களை நம்ம எடுக்கலாம். ஏன்னா மெகா ஏலம் வந்து வரப்போகுது. அந்த ஏலத்தில் இன்னும் சிஎஸ்கேக்கு தேவையான ஆட்களை வந்து எடுக்கலாம் அப்படின்றதுனால டோனி இந்த தியாகத்தை செஞ்சுருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு டீமுக்கும் இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருடைய சம்பளத்தை இவர் குறைக்கிறது மூலமாக இருக்கக்கூடிய காசில் இன்னும் ஆட்களை வந்து நம்ம தரமான ஆட்களை வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக டோனி இந்த தியாகத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டோனி அவர்களுடைய ரசிகர்கள் வந்து எவ்வளோ பெரிய தியாகம் வந்து டோனி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டோனியை வந்து எதிர்க்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வழியே விடாமல் இன்னும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த டீமில் வந்து இருக்கணும், கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் சும்மா ஒரு நடிப்பு. டோனியை வச்சு மிகப்பெரிய மார்க்கெட் இந்த ஐபிஎல்ல ஒளிஞ்சிருக்கு, அதனால தான் டோனியை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் நெகட்டிவான கமெண்ட் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே செயின்குள்ளே இப்போ வந்து லிங்க் ஆகிருக்கு. ஒரு பக்கம் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பதவி இழப்பு, அவர் வந்து கம்பெனி விட்டு போகிறது. இன்னொரு பக்கம் டோனி அவர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல். இப்போ புதிய ஸ்பான்சரோ இல்லை புதிய ஹெட்டோ வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டோனி எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்ரீனிவாசன் மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் வந்து பிறப்பால் ஒரு ஐயர் அப்படிங்கிறதுனாலேயே இவர் வந்து தமிழ்நாட்டு பிளேயர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு. சென்னையின் மீது இந்த விமர்சனம் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சிஎஸ்கேன்னு பேரை வச்சுக்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு அணியில் தமிழ் மக்களுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படும். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான். அவர் வந்து தமிழர்கள் மீது அவருக்கு வந்து ஏகப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு பிளேயர்களுக்கு அவர் வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஒருவேளை ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து விலகிட்டாரு, சிஎஸ்கேவும் கைமாறுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சிலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து மெகா ஆக்ஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில்
நடக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போயே ஐபிஎலுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அணியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருட ஐபிஎலுக்கு. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.